முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொக்கிலாய் கடல் நீரேரியின் நீரை பயன்படுத்தி உப்பு உற்பத்தி தொழிற்சாலையொன்றை தனிநபர் ஒருவர் முன்னெடுத்து வருவதால் விவசாயிகளும் மீனவர்களும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஒரு தனிநபர் எங்களோட வயல் நிலத்தில் உப்புளம் அமைக்கின்ற ஒரு பாரிய வேலை திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தோட கதைச்சு இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து தருவோம் என்று மனவார கேட்டுக்கொள்கிறோம். எமது கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு இந்த உப்பளம் அமைக்கிறதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டு நாங்கள் நிலங்களை எங்களுக்கு விட்டுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்ற இடத்துக்கு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலக நிர்வாக கிராம அலுவலகர் எஸ். ஒளித்திலகன் வருகை தந்ததுடன் ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் கலந்துரையாடினார். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் மீனவர்களால் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலக நிர்வாக கிராம அலுவலகரிடம் மகஜரொன்றும் கையளிக்கப்பட்டது. இங்கே மூவின மக்களும் இதை அதாவது எதிர்க்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் மாவட்ட செயலாளரூடாக ஜனாதிபதி செயலகத்துக்கு தெரியப்படுத்துவேன் என்று கூறிக்கொண்டு நான் இந்த உரிய இடத்துல இந்த மகஜர் கையளிக்கப்படும் என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். கவனஈர்ப்பு போராட்டம் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் அருளானந்தம் உமா மகேஸ்வரனிடம் நாம் வினவினோம். காணியின் சட்டப்பூர்வ தன்மையை உறுதிப்படுத்தும் வரையில் திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துமாறு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகத்திடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12ஆம் தேதி அமைச்சர் கே.டி. லால்காந்தவுடனும் இது தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் உப்பளத்தை முன்னெடுத்து செல்ல உள்ளோர் காணி தமக்கு சொந்தமானது என தெரிவித்து ஆவணங்கள் சிலவற்றை சமர்ப்பித்துள்ளதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் கூறினார். எவ்வாறாயினும் அந்த ஆவணங்களை உறுதிப்படுத்த கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் காணியுடன் தொடர்புடைய சட்ட பிரச்சினை தீர்க்கப்படும் வரை உப்பள திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துமாறு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகத்திடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார்.